இன்னைக்கு வரலாறு என்ன தெரியுமா? ஒரு ஹீரோ படத்து வசூல இன்னொரு ஹீரோ படம் அடிக்கும். ஆனா தலைவர் விஷயத்தில் என்ன தெரியுமா? அவர் படத்து வசூல அவர் படம் தான் அடிக்கும். இன்னொருத்தம் படம் வந்து அவர் படத்தின் வசூலை அடித்ததாக சரித்திரமே கிடையாது. எப்படி சொல்றேன்? 1958 நாடோடி மன்னன் படம் வந்தது. 1 கோடியை தாண்டியது வசூல், ரெக்கார்ட் பிரேக். அதுக்கப்புறம் 7 வருஷம் ஆச்சு, எந்த படமும் கிட்டக்க போக முடியல. சுவாஜினி சரிதாரி ஜெமினி எஸ்எஸ்ஆர் எவ்வளவு ஹீரோ இருந்தா கிட்டக்க போக முடியல. அந்த வசூலை, நாடோடி மன்னன் வசூலை 7 வருடங்கள் கழித்து அடித்த படம் எங்க வீட்டு பிள்ளை, தலைவரின் எங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளை எந்த படம் அடிச்சது? 65 வந்து எங்க வீட்டு பிள்ளை, 67 வந்து அடிமை பெண் அடிச்சு காமிச்சது. 67 வந்து அடிமை பெண்ணை அடித்து காட்டிய படம் உலகம் சுற்றும் வாலிபன். அடுத்த படம் உலகம் சுற்றும் வாலிபன். அதனாலதான் அவருக்கு வசூல் சக்கரவர்த்தின்னு பேர் வச்சாங்க. சினிமாவில் சொல்லுவாங்க எம்ஜிஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை மிஞ்சியவர் யார், அதுதான் அவர் சொன்ன விஷயம். அங்க சினிமா அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்க. மினிமம் கேரண்டினா என்னன்னா நஷ்டம்ங்கிறதே கிடையாது, லாபம் எவ்வளவு, அதிகமா குறைவா அப்படின்னு. அந்த மினிமம் கேரண்டி எம்ஜிஆர்னா என்ன அர்த்தம்னா மினிமம் கேரண்டி, யாருக்கும் நஷ்டம்ங்கிறதே கிடையாது. காதல் வாகனம் 50 நாளைக்கு கீழே ஓடுனது என் கடமை, 50 நாளைக்கு கீழே போனது. ஆனா வசூல்ல அவருடைய படம் என்றைக்குமே டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கோ தயாரிப்பாளர்களுக்கோ நஷ்டத்தை ஏற்படுத்தியதில்லை. அதனால்தான் எம்ஜிஆரை மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டிக்கெட். இப்ப முதல் நாள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஹீரோ என்ன சொல்றான் தெரியுமா? எவ்வளவு சார் டிக்கெட்டு? 3000 ரூபாங்கிறான். இன்னும் என்ன சொல்றான்? 5000 ரூபாய் வை. ஸோ ரசிகன் வயிற்றில் அடிக்கிறான், அவன் 100 கோடி வாங்குறான். இதுதான் இன்றைய ஹீரோ. அன்னைக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரெடியாக இருந்தது, ரிலீஸ். அப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருந்த உடனே தலைவர்கிட்ட போய் கேட்டாங்க. சார் அப்போ 10 ரூபா 15 ரூபா. தலைவர்கிட்ட போய் கேட்டாங்க, சார் டிக்கெட் எவ்வளவு? அவர் கேட்டார், டிக்கெட்டா? டிக்கெட்டு 10 ரூபா தான், டிக்கெட்டு 15 ரூபா தான். இல்லை, இது தாய்லாந்தில் போய் எடுத்திருக்கோம், ஜப்பானில் போய் எடுத்திருக்கோம், ஹாங்காங்கில் போய் எடுத்திருக்கோம், பயங்கர செலவாயிருக்கு. செலவானா என்ன? ஏன் ரசிகன் யார் தெரியுமா? ஒரு நாளைக்கு